வணக்கம். கதைப்போமால இன்னைக்கு நம்ம ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் நாவல் கேட்க போறோம். சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணிட்டு கேளுங்க. ஏற்கனவே 2யும் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அத்தியாயம் 1. இரவு பெய்த கனத்த மழையின் காரணமாக கதிரவனும் சற்று தாமதமாகவே உதயமானான். சாலைகளில் உள்ள பள்ளங்களில் மழை நீர் தேங்கி மாநகராட்சியின் தரம் பெற்ற சாலைகளுக்கு சான்றிதழ் வழங்கிக் கொண்டிருக்க வேகமாக வந்த போலீஸ் ஜீப் மழை நீரை வாரி இறைத்து சென்றது. மண் பாதையில் இறங்கி மக்கள் நடமாட்டம் குறைந்த முள்மரங்கள் முளைத்த அந்த பகுதியில் வந்து ஜீப் நின்றது. ஜீப்பில் இருந்து முதல் ஆளாக இறங்கினார் இன்ஸ்பெக்டர் சரவணன். இறங்கி மரங்களுக்கு நடுவே வேக வேகமாக நடந்து சென்றார். இரு கான்ஸ்டபிள்கள் சல்யூட் அடித்து வரவேற்க தலையை அசைத்து நகர்ந்து கீழே பார்த்தார். கண்கள் கீழே விழுந்து விடும் போல கண்களை திறந்து பிளந்த வாயில் ஈக்கள் மொய்க்க முகம் சிதைந்து போய் நனைந்த உடையுடன் உயிரற்ற உடல் கிடந்தது. ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம்க்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சு சார். ஃபர்ஸ்ட் பார்த்தது யாரு? ஸ்டேஷனுக்கு கால் வந்துச்சு சார். ஆள் யாருன்னு எதுவும் சொல்லல. கேஸு கோர்ட்டுன்னு அலையணும்னு பயந்து போய் காலை கட் பண்ணியிருப்பான். ஆமா சார். சிறிது நேரத்தில் உடல் பரிசோதனை செய்ய டாக்டர் மகேந்திரன் தலைமையில் மருத்துவ குழுவும் விஸ்வா தலைமையில் ஃபாரன்சிக் குழுவும் வந்தது. ஹலோ இன்ஸ்பெக்டர். வாங்க டாக்டர், உங்களுக்காக தான் வெயிட்டிங். ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா மார்ச்சுரிக்கு அனுப்பிடலாம். 10 நிமிஷம் இன்ஸ்பெக்டர். டாக்டர் போஸ்ட்மார்ட்டம் செய்ய கிளம்ப விஸ்வாவை அழைத்தான் சரவணன். பாடியை சுத்தி 100 மீட்டருக்கு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. எந்த க்ளூவும் மிஸ் ஆகக்கூடாது. ஓகே சார். 10 நிமிடத்திற்கு பிறகு டாக்டர் மகேந்திரன் சரவணனை அழைத்தார். எஸ் டாக்டர். ஃபுல்லா தரோவா செக் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர். எக்ஸ்டர்னல் இன்ஜுரி எதுவுமே இல்ல. கண்ணு, மூக்கு, வாயில இருந்து ரத்தம் வெளியில வந்திருக்கு. பாடிய மார்ச்சுவரிக்கு அனுப்பி ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சா தான் என்ன ஆச்சு, ஆள் எப்படி செத்தான்னு தெரியும். முகம் அடிபட்டு இருக்கே டாக்டர். அதுவும் அடிபட்ட மாதிரியெல்லாம் இல்ல. தோல், சதை எல்லாமே செதஞ்சு போயிருக்கு. லேபுக்கு அனுப்பி செக் பண்ணுனா தான் ஒரு முடிவுக்கு வர முடியும். ஓகே டாக்டர், மார்ச்சுவரிக்கு பாடி அனுப்ப ஏற்பாடு பண்ணிடுறேன் என்று கூறிவிட்டு விஸ்வாவை அழைத்தான். என்னாச்சு விஸ்வா? எனி க்ளூ? நோ சார். நைட்டு நல்ல மழை. பாடியும் சுத்தி இருக்கிற இடமும் மழையில நல்லா நனைஞ்சு போயிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட், டயர் மார்க்ஸ் எதுவுமே கிடைக்கல. டெட் பாடியை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? இது வரைக்கும் இல்ல சார். பாடியை தரோவா செக் பண்ணுங்க, ஏதாவது க்ளூ கிடைக்கும். செக் பண்ணிட்டு பாடியை மார்ச்சுவரிக்கு அனுப்பி வச்சிருங்க. இந்த இடத்த சுத்தி நல்லா சர்ச் பண்ணிக்கோங்க. எஸ் சார் என்று விஸ்வா கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். அரசு மருத்துவமனை, பிரேத பரிசோதனை செய்யும் இடம். இன்ஸ்பெக்டர் சரவணன் அவசரமாக உள்நுழைந்தார். டாக்டர், அவசரமா எதுக்கு என்ன வர சொன்னீங்க? என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த பாடியை பார்க்கணும். எனி சஸ்பீஷியஸ் மேட்டர்? எஸ் இன்ஸ்பெக்டர். டாக்டர் உடல் அருகே சென்றார். வெட்டப்பட்ட பகுதிகள் வழியே உள்ளுறுப்புகளும் ரத்தமும் கருமையாக தெரிந்தது. வெட்டப்பட்டிருந்த வயிற்றின் உள்ளே கையை விட்டு சிறிய பாலித்தீன் பை ஒன்றை வெளியில் எடுத்தார். ரத்தம் வடிய அதை இன்ஸ்பெக்டர் முன் காண்பித்துவிட்டு மேஜை மேல் வைத்தார். சரவணன் ஒரு கையுறையை அணிந்து கொண்டு பாலித்தீன் பையை திறந்து கவிழ்க்க உள்ளே இருந்து விழுந்தது ஒரு காகித துண்டு. கையில் எடுத்து பார்க்க அதில் சில எழுத்துக்கள் எழுதியிருந்தது. காகிதத்தை திருப்பி பார்க்க வேறு எதுவும் இல்லை. அந்த லெட்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, நம்ம நார்மலா எழுதுற லெட்டர்ஸ இன்வெர்ட்டடா எழுதியிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி ஒரு கன்ஃப்யூஸ்டு ஸ்டேஜ்ல இருக்கு. அத நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இது என்ன எழுத்து? இதன் அர்த்தம் என்ன என்று ஒன்றுமே புரியவில்லை. மகேந்திரனும் வாங்கி படித்து பார்த்தார். பழங்கால தமிழாக இருக்குமோ என்று யோசித்தார். சரவணன் அதை மீண்டும் பாலித்தீன் பைக்குள் போட்டு பத்திரமாக எடுத்துக்கொண்டான். வேற ஏதாவது தெரிஞ்சுதா டாக்டர்? இல்ல இன்ஸ்பெக்டர். ஓகே, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் வரேன். ஓகே இன்ஸ்பெக்டர். சரவணன் அங்கிருந்து நகர்ந்தான். காகிதத்தில் எழுதிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எதற்காக அது எழுதப்பட வேண்டும்? இறந்த உடல் யார் என்று தெரிந்தால் மட்டுமே ஒரு முடிவுக்கு வர முடியும் என்று யோசித்துக் கொண்டு ஜீப்புக்கு வந்தான். விஸ்வாவுக்கு கால் செய்தான். விஸ்வா சார், என்ன ஆச்சு? ஆள் யாருன்னு தெரிஞ்சுதா? யாருன்னு தெரியல சார். சம்பவம் நடந்த இடத்துல ஒரு விசிட்டிங் கார்டு கிடைச்சது. என்ன விசிட்டிங் கார்டு? ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் கார்டு சார். அங்க போய் விசாரிச்சிங்களா? அங்கதான் போய்கிட்டு இருக்கேன் சார். ஆன் தி வே. ஓகே விஸ்வா, விசாரணையை முடிச்சுக்கிட்டு கால் பண்ணுங்க. எஸ் சார்.
சரவணன் ஜீப்பை இயக்கி காவல் நிலையம் சென்று கொண்டிருக்க அலைபேசி அழைத்தது. ஓரமாக ஜீப்பை நிறுத்திவிட்டு பார்க்க விஸ்வா. என்ன விஸ்வா, அதுக்குள்ள கால் பண்ணியிருக்க? சார், இறந்து போனது யாருன்னு தெரிஞ்சிருச்சு சார். யார் அது? சேரன் ஹாஸ்பிட்டல், டாக்டர் சேரன். அத்தியாயம் 2. சரவணன் ஜீப்பை இயக்கி காவல் நிலையம் சென்று கொண்டிருக்க அலைபேசி அழைத்தது. ஓரமாய் ஜீப்பை நிறுத்திவிட்டு பார்க்க விஸ்வா. என்ன விஸ்வா, அதுக்குள்ள கால் பண்ணியிருக்கிற? சார், இறந்தது யாருன்னு தெரிஞ்சிருச்சு சார். யார் அது? சேரன் ஹாஸ்பிட்டல், டாக்டர் சேரன். டாக்டர் சேரனா? ஆமா சார், நேத்து நைட்டுல இருந்து அவரை காணோம். டெட் பாடி போட்டிருந்த அதே பேண்ட் ஷர்ட் தான் டாக்டர் போட்டு இருக்கிறாரு. ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண டாக்டர் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் சார். லொகேஷன் சென்ட் பண்ணுங்க, நானும் வரேன். ஓகே சார். டாக்டர் சேரன் வீடு. இன்ஸ்பெக்டர் சரவணனும் விஸ்வாவும் கேட்டை திறந்து உள்ளே நுழைந்து அழைப்பு மணியை அழுத்தினர். அழைப்பு மணி சத்தம் கேட்க சிறிது நேரத்தில் கதவு திறந்தது. ஒரு பெண் வெளியில் வந்து காவல்துறை அதிகாரிகள் என்று பார்த்ததும் மரியாதையாக உள்ளே அழைத்தார். என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க சார்? நீங்க? நான் மிஸ்ஸஸ் சேரன். டாக்டர் சேரன் நேத்து நைட்ல இருந்து காணோன்னு கேள்விப்பட்டோமே. அவரு திடீர்னு இப்படித்தான் சார் எங்கேயாச்சும் போயிடுவாரு. அப்புறமா அவரே கால் பண்ணுவாரு. அவரு நேத்து என்ன ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தாரு? இது எதுக்கு சார் கேக்குறீங்க? சும்மா ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்கு. ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட். அவர் ஃபோனுக்கு நீங்க கால் பண்ணி பாத்தீங்களா? எப்பவும் நடக்கிறது தான், அதனால கால் பண்ணல. ப்ளீஸ் அவருக்கு கால் பண்ணுங்க. மிஸ்ஸஸ் சேரன் குழப்பத்துடன் டாக்டர் சேரனுக்கு அலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சிக்க ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக பதிவு செய்யப்பட்ட குரல் கேட்டது. ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு சார். சரவணன் விஸ்வாவை பார்க்க அவன் தன் அலைபேசியில் இருந்த இறந்த உடலின் புகைப்படத்தை காட்டினான். காலையில இந்த பாடி கிடைச்சது. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? மிஸ்ஸஸ் சேரன் பதட்டமாக அலைபேசியை வாங்கி புகைப்படத்தை பார்க்க அவள் கண்கள் கலங்கத் தொடங்கியது. இதே பேண்ட் ஷர்ட் தான் அவரும் போட்டுக்கிட்டு போனாரு என கதறி அழத் தொடங்கினார். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பாடி மார்ச்சுவரியில இருக்கு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் நீங்க பாடியை வாங்கிக்கலாம் என்று கூறிவிட்டு வெளியேறினர். காவல் நிலையம். விஸ்வா, டாக்டர் சேரன் எதுக்காக கொலை செய்யப்படணும்? என்ன மோட்டிவ்? இதுவரைக்கும் எந்த க்ளூவும் கிடைக்கல சார். ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு விஸ்வா. எனக்கு அது புரியல. உங்களுக்காவது புரியுதான்னு பாருங்க. பாலித்தீன் பையை விஸ்வாவிடம் கொடுத்தார். விஸ்வா பிரித்து காகிதத்தை பார்த்தான். அவனுக்கும் அந்த வார்த்தை புரியவில்லை. சுத்தமா புரியல சார். நமக்கு கிடைச்ச ஒரே க்ளூ இதுதான். அதுவும் டாக்டரோட உடம்புக்குள்ள இருந்து கிடைச்சிருக்கு. கொலையாளி இது மூலமா எதையோ சொல்ல வரான். அது என்ன? மேக்சிமம் இந்த மாதிரி க்ளூ எல்லாம் கொலை செஞ்சதுக்கான காரணமா இருக்கலாம். அது என்னன்னு நமக்கு புரியலையே. சார், இத தமிழ் ரிசர்ச் சென்டருக்கு அனுப்புவோம். அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகே விஸ்வா, இத ரிசர்ச் சென்டர்ல கொடுத்துட்டு டாக்டர் சேரன் கிளினிக்ல ஒருத்தரை விடாம விசாரணை பண்ணிட்டு வாங்க. எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் நீங்க இக்னோர் பண்ண வேண்டாம். ஓகே சார். சொல்லிவிட்டு சல்யூட் அடித்துவிட்டு சென்றான் விஸ்வா. அலைபேசி அடித்தது. இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். மகேந்திரன் பேசுறேன் இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க டாக்டர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு வரீங்களா? 10 மினிட்ஸ். அங்கே இருப்பேன் நானு. ஓகே இன்ஸ்பெக்டர். அலைபேசியை வைத்துவிட்டு ஜீப்பில் ஏறினார். ஜீப் நேராக மருத்துவமனை சென்றது. கீழே இறங்கி டாக்டர் மகேந்திரனின் அறைக்கு சென்றார். டாக்டர் அவருக்காகவே காத்து கொண்டிருந்தார். வாங்க இன்ஸ்பெக்டர். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன டாக்டர்? உள்ளுறுப்பு எல்லாம் செதஞ்சு போய் உடம்புல இருக்கிற துவாரங்கள் வழியா ரத்தம் வழிஞ்சு உயிர் போயிருக்கு. வயிறு ஃபுல்லா நெருப்புல கருகுன மாதிரி இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் டாக்டர்? ஆசிட். ஆசிடா? ஆமா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். இது ரொம்பவும் ஆபத்தான ஆசிட். இது சிதைக்கிற தன்மை இருக்கிற, அதிக விஷத்தன்மை இருக்கிற ஆசிட். இந்த ஆசிட தான் அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதோட விளைவுதான் அவர் உடம்பு ஃபுல்லா செதஞ்சிருக்கு. எவ்ளோ கொடூரமா! இதை எதுக்காக இப்படி பண்ணணும்? கொலையானது யாருன்னு தெரிஞ்சுதா இன்ஸ்பெக்டர்? ம், டாக்டர் சேரன். மை காட், அவருக்கு இந்த நிலைமையா? உங்களுக்கு அவரை தெரியுமா? அவரும் ஒரு பெரிய போஸ்ட்மார்ட்டம் ஸ்பெஷலிஸ்ட். ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணி இருந்தாரு. அவரை எதுக்காக கொலை செஞ்சிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தோணுதா டாக்டர்? நோ ஐடியா இன்ஸ்பெக்டர். ஓகே டாக்டர், தேங்க்யூ. வெளியில் வந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஓய்வு பெற்ற மருத்துவரை எதற்காக கொலை செய்ய வேண்டும்? அதுவும் இப்படி கொடூரமாக? அந்த காகித வார்த்தை என்னவென்று தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கொரு முடிவு வரும் என்று எண்ணிக்கொண்டே ஜீப்பில் ஏறினார். ஜீப்
வேகமாக புகையை கக்கிக் கொண்டு சென்றது. அத்தியாயம் 3. அடுத்த நாள் காலை இன்ஸ்பெக்டர் சரவணனின் வீடு. எப்பொழுதும் போல சரவணன் எழுந்து தன் காலை வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு செய்தித்தாள் படித்துக் கொண்டிருந்தார். டாக்டர் சேரனின் கொலையும் பெரிதாக விவரிக்கப்பட்டு இருந்தது. காஃபி குடித்துக் கொண்டே செய்தி படித்துக் கொண்டிருக்க அலைபேசி அழைத்தது. இன்ஸ்பெக்டர் சரவணன். சார், நான் விஸ்வா பேசுறேன். சொல்லு விஸ்வா. சார், இப்பதான் கால் வந்துச்சு. ஒரு பேட் நியூஸ். காலையிலேயே வா? என்ன நியூஸ்? இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இஸ் மர்டர்ட். வாட்? பாலத்துக்கடியில அவர் பாடிய பாத்திருக்கிறாங்க. என்னையா, போலீஸ்காரன ஒருத்தன் கொலை பண்ணிட்டானா? நியூஸ்ல கிழி கிழின்னு கிழிக்க போறாங்க. நீங்க சீக்கிரமா கிளம்பி வாங்க சார். அசிஸ்டன்ட் கமிஷனர் இங்க வந்துட்டு இருக்காரு. ஓகே ஓகே, நான் வரேன். அலைபேசியை அணைத்துவிட்டு வேகமாக உடையை அணிந்து கொண்டு கிளம்பினான். சரியாக 10 நிமிடம். கொலை நடந்த இடத்திற்கு செல்ல அங்கு ஏற்கனவே உதவி ஆணையர் வந்திருந்தார். வேகமாக சென்று ஒரு சல்யூட் அடித்துவிட்டு நின்றார். என்ன சரவணன், என்ன நடந்துகிட்டு இருக்கு உங்க ஏரியாவுல? நேத்து தான் டாக்டர் சேரன் கொலை நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்லயே ஒரு கொலை நடந்திருக்கு. என்ன கூறுவது என்று தெரியாமல் இருக்க மீண்டும் அவரே கேட்டார். சேரன் கொலை கேஸ் என்னாச்சு? விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். இன்னைக்கு ஈவினிங் கேஸ் ஃபைல் என் டேபிளுக்கு வரணும். எஸ் சார். சுத்தி இருக்கிற இடம் ஃபுல்லா நல்லா செக் பண்ணுங்க. இங்க யாரோ வராத மாதிரி அடைச்சு வைங்க. இங்க 2 போலீஸ காவலுக்கு போடுங்க. ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் முடிச்சிட்டு பாடிய மார்ச்சுவரிக்கு அனுப்பி வச்சிருங்க. எஸ் சார். உதவி ஆணையர் அங்கிருந்து கிளம்ப சரவணன் உடலை பார்க்கச் சென்றான். பாலத்திற்கு கீழே உள்ள தூணில் சாய்ந்து காவலர் சீருடையில் தலை தொங்கி முகம் சிதைந்து உடல் நனைந்த ஈர உடையில் இருந்தார் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ். விஸ்வா அருகில் வர, என்ன விஸ்வா, என்ன ஆச்சு? எனி க்ளூ? நோ க்ளூ சார். நினைச்சேன். பாடிய பார்த்தாலே தெரியுது. மழையில நல்லா நனைஞ்சிருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட், ஃபுட் பிரிண்ட் எதுவுமே கிடைச்சிருக்காதே. ஆமா சார். இதை யாரு ஃபர்ஸ்ட் பார்த்தது? அன்னோன் கால் சார். விஸ்வா, நான் நினைக்கிறத தான் நீங்களும் நினைக்கிறீங்களா? எஸ் சார். இது அப்படியே டாக்டர் சேரன் கேஸ் மாதிரியே தான் இருக்கு. கரெக்ட் விஸ்வா. டாக்டர் மகேந்திரனை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லுங்க. ரிப்போர்ட் வந்தா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகே சார். அந்த காகித வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ரிசர்ச் சென்டருக்கு போனீங்களா? இதை முடிச்சுக்கிட்டு தான் அங்க போகணும் சார். போஸ்ட்மார்ட்டம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 2 பேருமே போவோம். ஓகே சார். டாக்டர் மகேந்திரனும் அவரது குழுவும் அங்கேயே பிரேத பரிசோதனை செய்ய தொடங்கினர். சிறிது நேரத்தில் குழப்பத்துடன் வந்தார் டாக்டர். என்னாச்சு டாக்டர்? டாக்டர் சேரன் கேஸ் மாதிரியே இருக்கு இன்ஸ்பெக்டர். நாங்களும் அதையே தான் நினைக்கிறோம் டாக்டர். நீங்க ஃபுல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி தரணும். ஓகே இன்ஸ்பெக்டர். பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்பி வைங்க. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் உடலை ஆம்புலன்ஸில் அனுப்பிவிட்டு ஃபாரன்சிக் நபர்களை இன்னமும் நன்றாக ஆராய்ந்து பார்க்க சொல்லிவிட்டு காவலுக்கு 2 காவலர்களை வைத்துவிட்டு விஸ்வாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு சென்றான். பிரேத பரிசோதனை செய்யும் இடம். டாக்டர் சேரன் கொலை போன்றே இன்ஸ்பெக்டர் பிரகாஷின் கொலையும் இருப்பதால் சரவணன் மற்றும் விஸ்வா முன்னிலையில் பிரேத பரிசோதனை செய்ய தயாரானார் டாக்டர் மகேந்திரன். வயிற்று பகுதியை சிறிது சிறிதாக கிழிக்க கருப்பு நிறத்தில் உள்ளுறுப்புகள் சிதைந்திருந்தது. மகேந்திரன் வயிற்றில் கைவிட்டு தேடி வெளியில் எடுத்தார். சேரன் வயிற்றில் இருந்தது போன்ற அதே சிறிய பாலித்தீன் பை. அதை டேபிளில் வைக்க சரவணன் திறந்து பார்க்க சிறு காகித துண்டு. அதில் ஒரு வார்த்தை. சார், கன்ஃபார்ம். டாக்டர் சேரனை கொலை செஞ்சவன் தான் இன்ஸ்பெக்டர் பிரகாஷையும் கொலை செஞ்சிருக்கிறான். ஆமா விஸ்வா. ஆனா என்ன காரணம் சார்? இந்த வார்த்தை என்னன்னு கண்டுபிடிக்கணும் விஸ்வா. தமிழ் ரிசர்ச் சென்டர் போறோம். தேங்க்யூ டாக்டர். நீங்க கண்டினியூ பண்ணிக்கோங்க. ரிப்போர்ட் ரெடியானதும் சொல்லுங்க. ஓகே இன்ஸ்பெக்டர். சரவணன் விஸ்வா இருவரும் புதிதாக கிடைத்த காகித துண்டை எடுத்துக்கொண்டு தமிழ் ஆய்வு மையத்திற்கு வந்தனர். பேராசிரியர் பாலுவின் அறைக்கு சென்றனர். வாங்க இன்ஸ்பெக்டர். ஹலோ ப்ரொஃபசர். இருவரும் இருக்கையில் அமர, என்ன சார் இந்த பக்கம்? நேத்து நடந்த டாக்டர் சேரன் கொலையை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்களே? ஆமாமா, நியூஸ்ல பார்த்தேன். அந்த கேஸ் விஷயமா ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். கண்டிப்பா. என்ன ஹெல்ப்? டாக்டர் சேரனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இது கிடைச்சது. வார்த்தை புரியல. பழங்கால தமிழா இருக்கலாம்னு உங்ககிட்ட வந்தோம். கொடுங்க பாப்போம். ப்ரொஃபசர் அந்த காகிதத்தை வாங்கி பார்த்ததும் மலர்ந்தார். ப்ரொஃபசர், என்னன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? எஸ் இன்ஸ்பெக்டர். இது ரொம்ப ஈஸி. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு வார்த்தையே இல்ல இன்ஸ்பெக்டர். அப்போ அது என்ன ப்ரொஃபசர்? தமிழ் எண்கள். அத்தியாயம் 4.
இது ஒரு வார்த்தையே இல்ல இன்ஸ்பெக்டர். அப்போ அது என்ன புரொஃபசர்? தமிழ் எண்கள். தமிழ் எண்களா? ஆச்சரியத்துடன் கேட்டான் சரவணன். எஸ் இன்ஸ்பெக்டர். 10 வரைக்கும் தான் எல்லாருக்கும் தமிழ் எண்கள் தெரியும். ஆனா உண்மையில 100 கோடிக்கும் தமிழ் எண்கள் இருக்கு. இந்த எழுத்துக்கள் குறிக்கும் தமிழ் எண் என்ன புரொஃபசர்? 183. சரவணன் இன்ஸ்பெக்டர் பிரகாஷின் உடலிலிருந்து எடுக்கப்பட்ட காகிதத்தை கொடுத்தான். இது என்ன எண் புரொஃபசர்? இது 548. இந்த எழுத்துக்கள் தமிழ் எண்கள் தான்னு உறுதியா சொல்ல முடியுமா? இது கன்ஃபார்மா தமிழ் எண்கள் தான். ஓகே ப்ரொஃபசர், தேங்க்ஸ் அலாட். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். சரவணனும் விஸ்வாவும் குழப்பத்துடன் காவல் நிலையம் சென்றனர். இது என்ன நம்பரா இருக்கும்? ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு எப்படி சார் கொலைய கண்டுபிடிக்கிறது? அதுதான் கொலையாளி நமக்கு கொடுத்த சவால். இத கண்டிப்பா கண்டுபிடிச்சு தான் ஆகணும். ஆனா எப்படி சார்? இது தமிழ் எண்ணுன்னு தெரிஞ்சிடுச்சு. இந்த எண்கள் எதை குறிக்குதுன்னு நமக்கு எப்படி தெரியும்? டோர் நம்பர், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? அது டோர் நம்பரா இருந்தா தெரு பேர் இல்லாம எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஃபோன் நம்பர்? சேரன் கொலையில 3 நம்பர், இன்ஸ்பெக்டர் கொலையில 3 நம்பர். மொத்தம் 6 நம்பர் தான் இருக்கு சார். ஃபோன் நம்பருக்கு 10 நம்பர் வேணுமே. டாக்டர் கொலை நடக்கும்போது இன்ஸ்பெக்டர் கொலை நடக்கும்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. இது ஒரே ஆள் செய்யற தொடர் கொலையா இருந்தா ஏன் 3வதா ஒரு கொலை நடக்கக்கூடாது? சார், அடுத்த கொலையில இன்னும் நம்பர் கிடைக்கலாம் இல்லையா? எப்படி சொல்றீங்க சார்? இது வெறும் கெஸ்ஸிங் தான் விஸ்வா. நீங்க சொல்ற மாதிரியும் இருக்கலாம் சார். அந்த நேரத்தில் டாக்டர் மகேந்திரன் அழைத்தார். சொல்லுங்க டாக்டர். ரிப்போர்ட் ரெடியா இருக்கு இன்ஸ்பெக்டர். ஓகே டாக்டர், உடனே வரேன். அலைபேசியை அணைத்தான். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரெடியா இருக்குது. அதை வாங்கிக்கிட்டு நேரா கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன். நீ இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஃபைல செக் பண்ணி எனக்கு கால் பண்ணு. ஓகே சார். சரவணன் நேராக மருத்துவமனைக்கு சென்று பிரேத பரிசோதனை அறிக்கையை வாங்கிவிட்டு காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு சென்றான். உதவி ஆணையர் அறைக்கு சென்று சல்யூட் அடித்துவிட்டு அமர்ந்தான். என்ன சரவணன், கேஸ் எந்த நிலைமையில இருக்கு? கொஞ்சம் குழப்பமான நிலைமைதான் சார். என்ன சொல்றீங்க? நேத்து நடந்த டாக்டர் சேரன் கொலைக்கும் இன்னைக்கு நடந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் கொலைக்கும் லிங்க் இருக்கிற மாதிரி தெரியுது சார். என்ன லிங்க் சரவணன்? எதை வச்சு இப்படி சொல்றீங்க? சார், இது டாக்டர் சேரன் மர்டர் ஃபைல். இது இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் மர்டர் ஃபைல். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உள்ள இருக்கு. இந்த 2 கொலையிலையும் பொதுவா பல விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்? நம்பர் 1, 2 கொலையும் நடந்தது நைட் 12 to 1. நம்பர் 2, 2 நாளும் மழை பெஞ்சிருக்கு. அதனால எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. நம்பர் 3, 2 கொலையும் உடல் சிதைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. உடல் சிதைஞ்சதுக்கு காரணம் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட். ஆசிடா? எஸ் சார். சக்தி வாய்ந்த ஆசிட அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதனால உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் சிதைஞ்சு போய் இறந்திருக்கிறாங்க. கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்களே. ஆமா சார். வேற ஏதாவது க்ளூ கிடைச்சுதா? எஸ் சார். முக்கியமான ஒரு க்ளூ கிடைச்சுது. இறந்து போனவங்க உடலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவங்க வயிற்று பகுதியில இருந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடைச்சுது. இதுதான் அந்த கவர். உதவி ஆணையர் அந்த பையை வாங்கி பிரித்து காகிதத்தில் இருந்த எழுத்துக்களை பார்த்தார். இது மட்டும்தான் இருந்துச்சா சரவணன்? எஸ் சார். இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுக்காகத்தான் ப்ரொஃபசர் பாலுவை பார்த்தோம். அவர் சொல்லித்தான் தெரிஞ்சது இது தமிழ் எண்கள். தமிழ் எண்களா? எஸ் சார். சேரன் உடம்புல இருந்து கிடைச்ச எண் 183. பிரகாஷ் உடம்புல இருந்து கிடைச்ச எண் 548. இந்த நம்பருக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இனிமே தான் சார் கண்டுபிடிக்கணும். என்ன மோட்டிவ்னு தெரிஞ்சுதா? இல்ல சார். டாக்டர் டாக்டர் ஃபேமிலிய விசாரணை பண்ணுனீங்களா? எஸ் சார். ஆனா யூஸ்ஃபுல்லா எந்த தகவலுமே கிடைக்கல சார். இந்த 2 பேர் மேல ஏற்கனவே ஏதாவது கேஸ் இருக்குதா? செக் பண்ணிட்டேன் சார். எதுவுமே இல்ல. என்ன சரவணன், எதுவுமே இல்லன்னா எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? நம்ம டிபார்ட்மெண்ட்ல கொலை நடந்திருக்கு. போலீஸ் உயிரை கூட போலீஸால காப்பாத்த முடியலன்னு நாளைக்கு ஹெட்லைன்ல நியூஸ் வரும். என்ன பண்ண போறீங்க? சார், நீங்க நடந்த கொலைக்கு கவலைப்படுறீங்க. நான் நடக்க போற கொலைக்கு கவலைப்படுறேன். என்ன சரவணன்? நடக்க போற கொலையா? எஸ் சார். 2 கொலை நடந்திருக்கு. அதுவும் ஒரே மாதிரி. 2 கொலைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ஒரே மாதிரி. சீன் ஆஃப் கிரைம் ஒரே மாதிரி. 2 க்ளூ கிடைச்சிருக்கு. அதுவும் ஒரே மாதிரி. இப்பவே தெரியலையா சார் இது சீரியல் கில்லிங்னு? என்னோட கெஸ்ஸிங். கொலை இதோட முடியல. கொலை தொடர்ந்து நடக்கும். இதே மாதிரி நடக்கும். இதே மாதிரி க்ளூவும் கிடைக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு என்னதான் வழி சரவணன்?
அந்த தமிழ் எண்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரிஞ்சாதான் கொலைக்கான காரணம் தெரியும். அப்பதான் கொலைய தடுக்க முடியும். அதுக்கு சீரியஸா முயற்சி பண்றோம் சார். ஆனா அடுத்த கொலை கண்டிப்பா நடக்கும். உங்க கெஸ்ஸிங் படி கொலை எப்ப நடக்கும்? அடுத்த மழை நாள்ல. அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலை. காவல் நிலையம். சரவணன் உள்ளே நுழைய விஸ்வா அவனுக்காக காத்திருந்தான். சரவணன் வந்ததும் அவன் எழுந்தான். சரவணன் அமர்ந்த பிறகே அவன் அமர்ந்தான். என்ன விஸ்வா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற? ஏதாவது முக்கியமான விஷயமா? என்ன சார், தெரியாத மாதிரியே கேக்குறீங்க? ஏற்கனவே 2 கொலை நடந்துருச்சு. நீங்க வேற தொடரும்னு சொல்றீங்க. அதான் இன்னைக்கு எங்க கொலை, யாரு கொலையாக போறான்னு டென்ஷனா இருக்கேன். டென்ஷன் ஆகாத விஸ்வா. இன்னைக்கு கொலை நடக்காது. எப்படி சார் சொல்றீங்க? நேத்தே சொன்னேன்ல, அவன் மழை பெய்யும் போதுதான் கொலை செய்யறான். அதனாலதான் நம்மளுக்கு எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. அவனோட பேட்டர்ன் அதுதான். நைட்டு மழை பெய்யல. சோ இன்னைக்கு கொலை நடக்காது. அது ஒரு கெஸ்ஸிங் தானே சார். சீரியல் கில்லிங்கா இருந்தா என் கெஸ் ஒர்க் கண்டிப்பா நடக்கும். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற வேலை நடந்த கொலைய யாரு செஞ்சான்னு கண்டுபிடிக்கிறது தான். வெறும் நம்பரை வச்சு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். டாக்டர் சேரன், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் இவங்களோட பர்சனல் அண்ட் ஆஃபீஸ் லைஃப் பத்தி விசாரிச்சீங்களா? நல்லா விசாரிச்சுட்டேன் சார். டாக்டர் சேரன் கவர்மெண்ட் டியூட்டிலையும் இப்ப வச்சிருக்கிற பிரைவேட் கிளினிக்லயும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. விசாரிச்ச வரைக்கும் நல்லவர் தான்னு சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் எப்படி? அவரும் அப்படிதான். எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்ல. லஞ்சம் வாங்குறத தவிர. இத தவிர 2 பேருக்கும் சொத்து தகராறு, பணப்பிரச்சனை, இல்லீகல் கான்டாக்ட் இப்படி எதுவுமே இல்ல. லஞ்சம் வாங்குவாருன்னு சொல்றீங்க. ஆனா பிளாக் மார்க் இல்லன்னு சொல்ற? மாட்டுனா தானே சார் பிளாக் மார்க்கு. மாட்டாம பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு. விஸ்வா, இவங்க 2 பேரும் ஏதாவது கேஸ்ல இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? நான் தான் சொன்னேனே சார், 2 பேர் மேலயும் எந்த ஒரு பிளாக் மார்க்கும் இல்ல. அப்படி இல்ல விஸ்வா. டாக்டர் சேரன் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ஸ்பெஷலிஸ்ட். ஏதாவது மர்டர் கேஸ் சம்பந்தமா 2 பேரும் இன்வால்வ் ஆகியிருக்காங்களா? அந்த மாதிரி நான் யோசிக்கவே இல்லையே சார். ஓகே விஸ்வா. ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஹேண்டில் பண்ண கேஸ் ஃபைல் எல்லாமே வேணும். அப்பதான் இவங்களுக்கு என்ன சம்பந்தம்னு நாம கண்டுபிடிக்க முடியும். 1 ஹவர்ல எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துக்கிட்டு வரேன் சார். ஓகே விஸ்வா. அதுக்குள்ள நான் பக்கத்துல இருக்கிற லைப்ரரிக்கு போயிட்டு வந்துடுறேன். எதுக்கு சார்? வந்து சொல்றேன். விஸ்வா இன்ஸ்பெக்டர் பிரகாஷின் கேஸ் ஃபைல்களை எடுத்துக்கொண்டு காவல் நிலையத்துக்குள் நுழைந்தான். அங்கு மேஜையில் பல புத்தகங்களை அடுக்கி வைத்துக்கொண்டு ஒரு புத்தகத்தை புரட்டிக் கொண்டிருந்தான் சரவணன். எதற்காக இத்தனை புத்தகங்களை படித்துக் கொண்டிருக்கிறார் என்று குழப்பமாக சென்றான் விஸ்வா. சார், விஸ்வா, எல்லா ஃபைல்ஸையும் எடுத்துக்கிட்டு வந்துட்டியா? எஸ் சார், எல்லாமே இருக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இத பார்த்துட்டு வந்துடுறேன். சார், எனக்கு ஒரு டவுட். கேளு விஸ்வா. எதுக்காக இப்போ புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிறதெல்லாம் என்ன புக்ஸ்னு தெரியுதா? பைபிள், குரான், பகவத்கீதை, புனித நூல் எல்லாமே எடுத்துக்கிட்டு வந்திருப்பீங்க போல. ஆமா. எதுக்கு சார்? கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க. இத வச்சு எப்படி சார்? தமிழ் எண்களுக்கு என்ன அர்த்தம்னு இதுல தான் கண்டுபிடிக்க முடியும். புரியல சார். நாம தேடிக்கிட்டு இருக்கிறது ஒரு சீரியல் கில்லர். இந்த மாதிரி சீரியல் கில்லர்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டு அந்த கொலை எதுக்காக செஞ்சாங்க அப்படின்னு ஏதாவது குறிப்பு விட்டுட்டு போவாங்க. அது எந்த மாதிரி வேணும்னாலும் இருக்கலாம். அதுல சில சீரியல் கில்லர்ஸ் இந்த மாதிரி புனித நூல்கள்ல சொல்லப்பட்ட வரிகள் மூலமா கொலைக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி படம் நீ நிறைய பார்த்திருப்ப. ஆமா சார். நமக்கு கிடைச்ச தமிழ் எண்களும் இந்த மாதிரி ஒரு புனித நூல்ல இருக்கிற ஒரு பக்க எண்ணாவோ இல்ல ஒரு அத்தியாயத்தோட எண்ணாவோ இருக்கலாம். அதனாலதான் லைப்ரரிக்கு போய் இந்த புக்கை எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். இதுல தேடுனா நம்ம கேள்விக்கு விடை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சார், நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க விஸ்வா. சினிமால வரதெல்லாம் உண்மையா சார்? அத நம்பிக்கிட்டு இப்படி தேடுறதெல்லாம் வேஸ்ட் சார். சினிமா பொய்ன்னு சொல்றியா? ஆமா சார். அது முழுக்க முழுக்க ஒருத்தனோட கற்பனையில உருவானது. சினிமா பொய் இல்ல விஸ்வா. வாழ்க்கையில நடக்கிறதோட கொஞ்சம் கற்பனை சேர்த்து எழுதின கதை. அவ்வளவுதான். அது முழு பொய்யும் இல்ல, நடக்க முடியாதுன்னு சொல்லவும் முடியாது. பல உண்மை நிகழ்வுகள் அப்படியே சினிமாவா வந்திருக்கு. நம்மள சுத்தி நடக்கிற உண்மை சம்பவங்களோட பாதிப்பும் பிரதிபலிப்பும் தான் சினிமா. எனக்கு நம்பிக்கை இல்ல சார். விஸ்வா, நம்ம கிட்ட இருக்கிறது 2 க்ளூ தான். நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ, நம்ம வேலைய நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஓகே சார். அந்த 2வது க்ளூ என்ன சார்? மறந்துட்டீங்களா விஸ்வா? 2 கொலையில மரணத்துக்கான காரணம் என்ன? ஆசிட், ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட்.
இதுவும் நமக்கு கிடைச்ச முக்கியமான க்ளூ. இத வச்சு என்ன சார் பண்ண முடியும்? ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் அதிக விஷத்தன்மை இருக்கிற ஆசிட். இது அவ்ளோ சீக்கிரம் எல்லாருக்குமே கிடைக்காது. சில கண்ணாடி பொருட்கள் தயாரிக்கிற ஃபேக்டரி, அயர்ன் ஃபேக்டரியில தான் இத யூஸ் பண்ணுவாங்க. ஸோ, இந்த ஆசிட் எங்கெங்க கிடைக்கும்னு டீட்டெயில்ஸ கலெக்ட் பண்ணுங்க. ஓகே சார். இந்த மாசம் யார் யார் அத வாங்கியிருக்காங்கன்னு லிஸ்ட் எடுங்க. அங்கெல்லாம் போய் விசாரணை பண்ணுங்க. நாம தேடுற ஆள் இந்த லிஸ்ட்ல இருக்க வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஐடியா சார். இப்பவே அத விசாரணை பண்ணிடுறேன். ஓகே விஸ்வா. அடுத்த கொலை நடக்கிறதுக்குள்ள நாம அவன நெருங்கணும். எவ்ளோ சீக்கிரம் வேலைய முடிக்க முடியுதோ, அவ்ளோ சீக்கிரம் முடிச்சிருங்க. கண்டிப்பா சார் என்று கூறிவிட்டு விஸ்வா வெளியேறினான். சரவணன் நூல்களில் தன் கவனத்தை நுழைத்தான். அத்தியாயம் 6. ஹைட்ரோஃப்ளோரிக் அமிலம் வாங்கியவர்கள் மற்றும் அதை எதற்காக பயன்படுத்தினார்கள் என்பன போன்ற தகவல்களை சேகரிக்க விஸ்வாவை அனுப்பிவிட்டு நூல்களில் கவனம் செலுத்தினான் சரவணன். 1 மணி நேரத்திற்கு பிறகு விஸ்வா பைக்கை நிறுத்திவிட்டு காவல் நிலையத்துக்குள் நுழைந்தான். இன்ஸ்பெக்டர் சரவணன் அதே இடத்தில் அமர்ந்து வழக்கு சம்பந்தமான கோப்புகளை பார்த்து கொண்டிருந்தான். சார், வா விஸ்வா. சார், இது ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் வாங்கினவங்க லிஸ்ட். இந்த மாசம் ஃபுல்லா வாங்குனவங்க லிஸ்ட் எடுத்தீங்களா? எஸ் சார். மொத்தம் 20 பார்ட்டி ஆசிட் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல 15 பார்ட்டி ஆசிட வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. இதுல எத்தனை பேரு ரெகுலர் கஸ்டமர்ஸ்? 12 பேரு ரெகுலர் கஸ்டமர்ஸ். 3 பேரு நியூ கஸ்டமர்ஸ். எல்லாரோட அட்ரஸும் இருக்கா? இருக்கு சார். ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த நியூ கஸ்டமரோட அட்ரஸ போய் விசாரணை பண்ணு. எதுக்காக வாங்குனாங்க? எப்படி அதை யூஸ் பண்ணுனாங்க? ஃபுல் டீட்டெயில்ஸையும் கலெக்ட் பண்ணிக்கோ. ஓகே சார் என்று கூறிவிட்டு நின்றான். சிறிது நேரம் கழித்து தலை நிமிர்ந்து பார்த்த சரவணன், என்ன விஸ்வா, புக்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஆச்சு சார்? இந்த கேஸ் ஃபைல பாக்குறீங்க? இப்ப வரைக்கும் அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் விஸ்வா. ஆனா அதுல நமக்கு தேவையான தகவல் எதுவுமே கிடைக்கல. நான் தான் சொன்னனே சார், அதெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா கிடைக்கும் விஸ்வா. நம்ம ஏதோ ஒண்ண மிஸ் பண்றோம். அது என்னன்னு தான் தெரியல. சார், நம்ம சரியான ரூட்ல தான் போய்க்கிட்டு இருக்கிறோம். ஆசிட் வாங்குனவங்களோட லிஸ்ட் கிடைச்சிருக்கு. அத வச்சு விசாரணை பண்ணுனா கண்டிப்பா க்ளூ கிடைக்கும். அதே மாதிரி டாக்டர் சேரனும் இன்ஸ்பெக்டர் பிரகாஷும் சம்பந்தப்பட்ட கேஸ் என்னன்னு தெரிஞ்சா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா விஸ்வா, அந்த டீடைல்ஸ் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். கேஸ் நிறைய இருக்கா சார்? ஆமா, 20 மர்டர் கேஸ் இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் டீல் பண்ணி இருக்கிறாரு. அதுல 10 கேஸ் டாக்டர் சேரன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுனது. சூப்பர் சார். அந்த 10 கேஸ்ல சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள விசாரிச்சா ஏதாவது தகவல் கிடைக்கும் சார். குற்றவாளிகள் மட்டும் இல்ல, கொலையான குடும்பத்த சேர்ந்தவங்களையும் விசாரணை பண்ணணும். அதே சமயம் டாக்டர் கூட வேலை பார்த்தவங்க, இந்த கேஸ் நடந்தபோது இன்ஸ்பெக்டர் கூட இருந்த போலீஸ் எல்லாரையும் விசாரணை பண்ணணும். எதுக்காக இவங்க எல்லாரையும் விசாரணை பண்ணணும்? கொலை செய்யப்பட்டவங்க மதிக்கத்தக்க பதவியில இருக்க 2 பேரு. அந்த கொலை சாதாரணமா நடக்கல. கொடூரமா நடந்திருக்கு. அதனால அவங்க 2 பேரு மேலயும் ஏதோ தப்பு இருக்குதுன்னு தோணுது. கரெக்ட் சார். அதனால தான் எல்லாரையும் விசாரிக்க சொல்றேன். ஓகே சார். விஸ்வா, நீ ஆசிட் வாங்குன லிஸ்ட்ல இருக்கிறவங்களோட அட்ரஸுக்கு போய் விசாரி. நான் கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாரையும் விசாரணை பண்ணிடுறேன். ஓகே சார். இருவரும் எழுந்து வெளியே வந்தனர். அப்போது வெளி சுவற்றில் தொங்கிக் கொண்டிருந்த தகவல் பலகை கீழே விழுந்தது. சரவணன் அதை எடுத்து சுவற்றில் மாட்டினான். அப்போதுதான் அதில் எழுதியிருந்த வரிகளை கவனித்தான். குறள் 183. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கத்தரும். அந்த குறளையே பார்த்து கொண்டிருந்தான். சார், என்ன சார் ஆச்சு? இந்த குறளை பாருங்க விஸ்வா. அதுல என்ன சார் இருக்கு? விஸ்வா, குறளோட எண் 183. டாக்டர் சேரன் பாடியில இருந்து எடுத்த தமிழ் எண் 183. ஒருவேளை அந்த தமிழ் எண் குறிக்கிறது திருக்குறளா இருக்குமோ? சார், நீங்க இன்னும் அதை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களா? விஸ்வா, திருக்குறள் உலகத்துக்கே பொதுவான ஒரு புனித நூல். வாழ்க்கைய பத்தி எழுதின ஆகச் சிறந்த தமிழ் நூல். அது மட்டும் இல்ல, நமக்கு கிடைச்ச க்ளூ தமிழ் எண்கள், 3 இலக்க தமிழ் எண்கள். பைபிள், குரான்ல இப்படி ஒரே ஒரு 3 இலக்க எண்ணே இல்ல. அதுலெல்லாம் அதிகாரம், அதோட வரிகளை குறிக்க 2 எண்கள் தான் இருக்கும். திருக்குறள்ல மட்டும் இந்த மாதிரி எண்கள் இருக்கும். சரி சார், இப்ப என்ன பண்ணலாம்? திருக்குறளுக்கு உரை இருக்கிற புக் வேணும். 5 மினிட்ஸ் சார், நான் புக்கோட வரேன். திருக்குறள் உரை எழுதிய நூலை வாங்கி கொண்டு வந்தான் விஸ்வா. அவசர அவசரமாக அதில் 183வது குறளை தேடினான். புறங்கூறுதல் என்னும் அதிகாரத்தின் கீழ் இருந்தது அந்த திருக்குறள். குறள் 183.
புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அரங்கூற்றும் ஆக்கத்தரும். பொருள்: கண்ட இடத்தில் ஒன்றும் காணாத இடத்தில் வேறொன்றுமாக புறங்கூறி பொய்மையாக நடந்து உயிர் வாழ்வதை விட சாவது நன்று. விஸ்வா, இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் உடம்புல இருந்து கிடைச்ச நம்பர் என்ன? 548. மீண்டும் பக்கங்களை திருப்பித் தேட செங்கோன்மை என்னும் தலைப்பின் கீழ் அந்த திருக்குறள் இருந்தது. குறள் 548. எண்பதத்தான் ஓராமுறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். பொருள்: நீதி தேடி வருவார்க்கு எளிய காட்சியாளனாய் நீதி தேடுவார் சொல்வதை பலவகை நூலாரோடும் ஆராய்ந்து நீதி வழங்காத ஆட்சியாளன் பாவமும் பலியும் எய்தித் தானே அழிவான். அத்தியாயம் 7. 2 கொலைகளிலும் கிடைத்த தமிழ் எண்கள் திருக்குறளை குறிக்கும் எண்கள் என்று கண்டுபிடித்து அந்த திருக்குறளையும் அதன் விளக்கத்தையும் பார்த்து சரவணனும் விஸ்வாவும் ஆச்சரியத்துடன் நின்றனர். எனக்கு புரியல சார். இந்த திருக்குறளுக்கு விளக்கம் தான் டாக்டர் சேரனும் இன்ஸ்பெக்டர் பிரகாஷும் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணம். புறங்கூறி பொய்யா வாழறதுக்கு சாகிறது நல்லது. இதுதான் முதல் குறளுக்கு விளக்கம். புறங்கூறுதல், ஒருத்தர் இல்லாத சமயத்துல அவரை பத்தி தப்பா சொல்றது. இதுக்காகவா டாக்டர் சேரன் கொலை செய்யப்பட்டாரு? விஸ்வா, எல்லா இடத்துலயும் அதே அர்த்தம் வராது. பொய்யான குற்றத்தையோ பொய்யான பழியையோ கூட புறங்கூறுதல் குறிக்கலாம். அப்போ அந்த 2வது குறள்? சரியான நீதி வழங்காத ஆட்சியாளனுக்கு அழிவு நிச்சயம். இதுதான் 2வது குறளுக்கு பொருள். அதாவது நீதி வழங்குற இடத்துல இருக்கிற இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் பண்ணின தப்பு தான் அவரோட கொலைக்கு காரணம். அப்போ நீங்க சொன்னதுதான் சார் சரி. இவங்க பண்ணின ஏதோ ஒரு தப்பு தான் இவங்க கொலைக்கு காரணம். இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாத்தையும் விசாரிச்சா கண்டிப்பா கொலையாளி யாருன்னு தெரிஞ்சிடும். கரெக்ட் விஸ்வா. ஃபர்ஸ்ட் இவங்க ஃபேமிலி கிட்ட விசாரணை பண்ணணும். நான் நேரா சேரன் வீட்டுக்கு போறேன். நீ ஆசிட் வாங்கின லிஸ்ட்டை வச்சு விசாரணை பண்ணு. எஸ் சார். இருவரும் தனித்தனியே வெவ்வேறு பாதையில் சென்றனர். சரவணன் முதலில் டாக்டர் சேரன் வீட்டுக்கு சென்றான். கதவை தட்ட திருமதி சேரன் கதவை திறந்தார். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். டாக்டர் சேரன் பத்தி கொஞ்சம் விசாரிக்கணுமே. வாங்க. டாக்டருக்கு தனிப்பட்ட முறையில யாராவது எதிரிகள் இருக்காங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்ல சார். உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்குதா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். எந்த வம்புக்கும் போக மாட்டாரு. அவர் வேலையை மட்டும்தான் செய்வாரு. அவரை போய் யார் இப்படி பண்ணுனாங்கன்னு எனக்கு தெரியலையே. டாக்டர் சேரன் எப்ப கிளினிக் ஓபன் பண்ணினாரு? ஒரு 1 வருஷம் தான் சார் இருக்கும். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு இந்த கிளினிக்கை ஓபன் பண்ணினாரு. வாலண்டரி ரிட்டையர்மெண்டா? ஆமா சார். அவருக்கு இன்னும் 5 வருஷம் சர்வீஸ் இருந்துச்சு. அவரா தான் கிளினிக் வைக்க போறேன்னு ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டாரு. கிளினிக் வைக்கிறதுக்கு எதுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகணும்? இது அவருக்கு ரொம்ப நாள் கனவு சார். ஆனா ஒரு சில கோடி செலவாகும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்துச்சு. அப்பதான் அவர் ஃப்ரெண்டு யாரோ ஹெல்ப் பண்றதா சொல்லி பணம் கொடுத்தாங்க. அத வச்சுதான் கிளினிக் கட்டுனாரு. யார் அந்த ஃப்ரெண்டு? எனக்கு தெரியாது சார். மேலும் சில கேள்விகளை கேட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினான் இன்ஸ்பெக்டர் சரவணன். நேராக இன்ஸ்பெக்டர் பிரகாஷின் வீட்டுக்கு சென்றான். வீடு என்று சொல்ல முடியாத மினி பங்களா அது. சரவணனை பார்த்துவிட்டு வாட்ச்மேன் கதவை திறக்க உள்ளே சென்றான் அவன். அழைப்பு மணியை அழுத்த கதவு திறந்தது. மிஸ்ஸஸ் பிரகாஷ், அம்மா உள்ள இருக்காங்க. உட்காருங்க ஐயா, நான் போய் கூட்டிக்கிட்டு வரேன் என்று விலகினாள் வேலைக்காரி. சரவணன் சோஃபாவில் அமர மிஸ்ஸஸ் பிரகாஷ் வெளியே வந்தாள். பின்னர் வேலைக்காரி காஃபியுடன் வந்தாள். என்ன விஷயம் இன்ஸ்பெக்டர்? சின்ன என்கொயரி மேடம். ம், கேளுங்க. சாருக்கு தனிப்பட்ட எதிரிகள் யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு தெரியாததா இன்ஸ்பெக்டர்? போலீஸ்காரங்களுக்கு பல எதிரிகள் இருப்பாங்க. இல்ல, பர்சனலா யாராவது இருக்காங்களா? உங்களுக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? நாங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அது எங்க அப்பாவுக்கு பிடிக்கல. எங்க கூட பேசுறது கூட இல்ல. ஆனா அவர் இப்படி கொலையெல்லாம் செய்ய மாட்டாரு. வேற யாரும் இல்லையா? இல்ல இன்ஸ்பெக்டர். அப்படியெல்லாம் யாரும் இல்ல. அவரு நேர்மையா இருப்பாரு. ஆனா யாரையும் பகச்சுக்க மாட்டாரு. இந்த வீடு வாங்குன ராசி இனிமே நல்லா இருப்போம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ அவரே இல்ல. இந்த வீட்ட நீங்க எப்ப வாங்குனீங்க? 1 வருஷத்துக்கு முன்னாடி. சார் வீடும் மிடில் கிளாஸ். நீங்களும் வீட்டை விட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்புறம் எப்படி இவ்ளோ பெரிய வீடு வாங்குனீங்க? அவரோட ஃப்ரெண்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுனாங்க இன்ஸ்பெக்டர். யார் அது? பேர் என்ன? எனக்கு தெரியல சார். விசாரணையை முடித்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார் சரவணன்.
டாக்டர் சேரன் 1 வருடத்திற்கு முன்பு கிளினிக் திறந்திருக்கிறார். அதற்கு அவர் நண்பர் என்னும் ஒருவர் உதவி செய்திருக்கிறார். அதே போல இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் 1 வருடத்திற்கு முன்பு பங்களா வாங்கியிருக்கிறார். அவருக்கும் ஒரு நண்பர் உதவி செய்திருக்கிறார். யார் அந்த நண்பன்? விஸ்வா ஆசிட் வாங்கியவர்கள் முகவரியை தேடி பிடித்து விசாரணை செய்து கொண்டிருந்தான். இதுவரை எந்த ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. அனைவரும் தங்கள் தொழிலுக்காக ஆசிட் வாங்கி பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கான ஆதாரமும் வைத்திருக்கிறார்கள். பட்டியலில் அனைத்து தொழிற்சாலைக்கும் சென்று எதுவுமே கிடைக்காமல் களைப்புடன் காவல் நிலையம் திரும்பினான். காவல் நிலையத்தில் சரவணன் மேஜை முழுவதும் கேஸ் ஃபைல்களுடன் பேப்பர்கள் சிதறி கிடக்க கவனமாக படித்துக்கொண்டு ஏதோ குறிப்பெடுத்துக் கொண்டிருந்தான். என்ன பண்றீங்க சார்? விஸ்வா, என்னாச்சு? ஏதாச்சும் க்ளூ கிடைச்சுதா? பெரிய ஜீரோ சார். எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்குது. என்ன க்ளூ சார்? டாக்டர் சேரனோட ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆகுது. வாலண்டரியா ரிட்டைர்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பங்களா வாங்கியிருக்காரு. 2 பேருக்கும் திடீர்னு எப்படி சில கோடிகள் வரைக்கும் கிடைச்சிருக்கும். அவங்க வைஃப் கிட்ட விசாரணை பண்ணும்போது ஃப்ரெண்டு பணம் கொடுத்து உதவுனதா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு யாருன்னு தெரியல. அந்த மிஸ்டர் எக்ஸ் தான் டாக்டர் சேரனுக்கும் இன்ஸ்பெக்டர் பிரகாஷுக்கும் இருக்கிற ஒரே கனெக்ஷன். அந்த எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். இந்த கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துடும். அது யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு கிடைச்ச திருக்குறள் எவிடன்ஸ் படி இவங்க ஏதோ ஒரு தப்ப மறைச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு குற்றவாளிய தண்டனையில இருந்து காப்பாத்தி இருக்கிறாங்க. அது எந்த கேஸ்னு மட்டும் தெரிஞ்சா போதும். அப்போ நாம குற்றவாளிய நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கைக்கு எட்டுற தூரத்துல தான் அந்த கொலையாளி இருக்கான். கூடிய சீக்கிரம் அவனை நான் பிடிச்சு காட்டுறேன். ஐ வில் கேட்ச் த கில்லர் சூன். அத்தியாயம் 8. கொலையாளி மிக அருகிலேயே இருக்கிறான். கூடிய விரைவில் அவனை பிடிப்பேன் என்று சரவணன் கூற இடி இடித்து மின்னல் வெட்டியது. சார், குற்றவாளியை தப்பிக்க வச்சதுதான் அவங்க செஞ்ச தப்புன்னா எந்தெந்த கேஸ்ல குற்றவாளின்னு அனுமானிக்கப்பட்ட ஆதாரம் இல்லாம வெளியில இருக்கிற கிரிமினல்ஸ்னு மட்டும் தேடுனா போதும் தானே சார்? இல்ல விஸ்வா, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. உண்மையான குற்றவாளியை தப்பிக்க வச்சு வேற ஒருத்தனை குற்றவாளியா சொல்லி தண்டனை கொடுத்திருக்கலாம். அதனால நம்ம எல்லா கேஸையும் விசாரிச்சுதான் ஆகணும். சார், நமக்கு இருக்கிற டைம் ரொம்ப கம்மி. உங்க கெஸ்ஸிங் படி அடுத்து மழை பெய்யும் போது கொலை நடக்கும். இப்பவே இடியும் மின்னலுமா இருக்கு. இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா மழை பெய்யும். இந்த நேரத்துல எப்படி சார் எல்லா கேஸையும் விசாரிக்க முடியும்? விஸ்வா, நமக்கு வேற வழியே இல்ல. விசாரிச்சுதான் ஆகணும். அதே நேரம் கொலையும் நடக்காம தடுக்க முயற்சி பண்ணணும். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ஹேண்டில் பண்ணின 10 கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட டீடைல்ஸ் சொல்லி ஸ்பெஷல் ஃபோர்ஸ் போலீஸா எல்லாருக்கும் காவலா போடணும். எஸ் சார். நாளைக்கு அடுத்த கொலை நடக்கவே கூடாது. அவனை பிடிச்சே ஆகணும். ஓகே சார். உதவி ஆணையர் அறை. சரவணன், கேஸ்ல எனி இம்ப்ரூவ்மெண்ட்? சார், பாடியில இருந்து கிடைச்ச தமிழ் எண்களுக்கு இப்பதான் விளக்கம் கிடைச்சிருக்கு. வெரி குட். அந்த நம்பர்ஸ்க்கு என்ன அர்த்தம்? தமிழ் எண்கள் திருக்குறளை குறிக்கும் எண் என்பதையும் அதன் விளக்கத்தையும் கூறினான். அந்த விளக்கமே இருவர் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் என்றும் கூறினான். வெல் டன் சரவணன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க? சார், இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் டீல் பண்ணின எல்லா கேஸையும் திரும்பவும் விசாரிக்கணும். ஆனா அதுக்கு இப்ப நம்ம கிட்ட நேரம் இல்ல. என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. பிரகாஷ் டீல் பண்ணின கேஸ் சம்பந்தப்பட்டவங்க எல்லார் வீட்டுக்கும் காவல் போடணும். இன்னைக்கு ஒரு நாள் அவன் கொலை செய்யாம தடுத்துட்டா போதும் சார். அவன் யாருன்னு நாளைக்கே நான் கண்டுபிடிச்சிடுவேன். ஓகே சரவணன், எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போங்க. இன்னைக்கு நைட்டு கொலை நடக்காம இருக்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. எஸ் சார். 100 ஸ்பெஷல் ஃபோர்ஸ் காவலர்களை அழைத்துக்கொண்டு அவர்கள் செய்ய வேண்டிய வேலையையும் இது எவ்வளவு முக்கியமான வேலை என்பதையும் விளக்கி கூறினான். டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு முக்கியமான குற்றவாளியை பிடிக்கிறதுக்காகத்தான் இங்க நாம கூடியிருக்கிறோம். இதுவரைக்கும் 2 கொலை செஞ்சிருக்கிறான். ஒரு டாக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர். அடுத்த கொலை இன்னைக்கு நைட்டு நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஒரு நைட் அவனை இந்த கொலை பண்ண விடாம தடுக்கணும். அதுக்காக உங்களை தனித்தனியா பிரிச்சு அனுப்ப போறோம். உங்களோட வேலை வீட்டை சுத்தி காவல் இருக்கணும். வீட்டுக்கு உள்ள இருந்து யாரும் வெளியில வரக்கூடாது. வீட்டுக்கு வெளியில இருந்து யாரும் உள்ள போக கூடாது. உங்களோட கவனம் இதுல இருந்து சிதறவே கூடாது. நீங்க பண்ணுற சின்ன தப்பு ஒரு கொலையா மாறும். அத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சவால் விடுற ஒரு குற்றவாளிய நாம பிடிக்க போறோம். நீங்க தயாரா?
எஸ் சார் என்று அனைவரும் ஒன்று சேர்ந்து கூறினர். பின் அவர்களை 10 பிரிவுகளாக பிரித்து 10 பேருக்கு ஒரு தலைவனையும் தேர்ந்தெடுத்தான். ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்டவர்களின் முகவரி கொடுக்கப்பட்டு அங்கு அனுப்பப்பட்டனர். சார், நான் என்ன பண்ணுறது? விஸ்வா, நீ நம்ம ஸ்டேஷன் கான்ஸ்டபிள்களை டாக்டர் வீட்டுக்கும் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கும் காவல் போட்டுடு. அங்க போய் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தெளிவா சொல்லிட்டு வந்துடு. அப்புறம் சார், ஒவ்வொரு கொலையும் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தானே நடக்குது. ஏரியால இருக்கிற ஒதுக்குப்புறமான இடம் ஒண்ணு விடாம செக் பண்ணு. அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனுக்கு எல்லாம் கால் பண்ணி விஷயத்த சொல்லி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா சுத்தி இருக்கிற பகுதியில பேட்ரோல் வண்டி கண்காணிக்க சொல்லு. எஸ் சார். விஸ்வா காவலர்களை அழைத்துக் கொண்டு டாக்டர் சேரன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். இன்ஸ்பெக்டர் சரவணன் காவலுக்கு அனுப்பப்பட்ட பிரிவுகளை கண்காணிக்க கிளம்பினான். காற்றுடன் கூடிய மழை தொடங்கியது. ஒவ்வொரு பிரிவுக்கும் கொடுக்கப்பட்ட முகவரிக்கு சென்று அங்கிருந்தவர்களிடம் விஷயத்தை கூறிவிட்டு காவலர்களுக்கு சில குறிப்புகளை கூறினான். இவ்வாறு ஒவ்வொரு வீடாக சென்றான். ஒரு வீட்டில் சோதனை முடித்துவிட்டு வெளியே வர அலைபேசி அழைத்தது. எஸ், இன்ஸ்பெக்டர் சரவணன். சார், நான் டீம் 8 லீடர் சுபாஷ். சொல்லுங்க சுபாஷ். சார், இங்க மிஸ்டர் ரமேஷே இல்ல. அவங்க வைஃப் மட்டும்தான் இருக்காங்க. தோ இப்ப வரேன். 10 நிமிடத்தில் சரவணன் அங்கு சென்றான். சுபாஷ் சல்யூட் அடித்துவிட்டு வரவேற்றான். நீங்க இங்க வரும்போது அவர் இல்லையா? ஆமா சார். அவங்க வைஃப் எங்க? உள்ள இருக்கிறாங்க சார். மிஸ்ஸஸ் ரமேஷ், உங்களுக்கு கால் பண்ணி யாரும் வெளியில போக வேணான்னு சொன்னோம் இல்லையா? எதுக்காக ரமேஷ் வெளியில போனாரு? சார், அவரு ஈவினிங் வெளியில போனவரு. இன்னும் வரல. நீங்க அதுக்கப்புறம் தான் கால் பண்ணுனீங்க. அவருக்கு நீங்க கால் பண்ணுனீங்களா? ஸ்விட்ச் ஆஃப்னு வருது சார். ஈவினிங் எங்க போனாரு? ஸ்போர்ட்ஸ் கிளப் போறதா சொன்னாரு. அதோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். நம்பர் சொல்லுங்க. சரவணன் அவள் சொன்ன அலைபேசி எண்ணை அழைக்க அழைப்பு போய்க்கொண்டே இருந்தது. யாருமே அழைப்பை ஏற்கவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சிக்க அழைப்பு ஏற்கப்பட்டது. ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் சரவணன். சொல்லுங்க சார். அங்க ரமேஷ்னு யாராவது இருக்காங்களா? இங்க யாருமே இல்ல சார். மழை வர்ற மாதிரி இருக்குன்னு 7 மணிக்கே க்ளோஸ் பண்ணிட்டோம் சார். நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார், நான் இப்பதான் செக் பண்ணி எல்லா டோரையும் லாக் பண்ணுனேன். இங்க யாருமே இல்ல சார். ரமேஷ் உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு அங்க வந்தாரா? கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி ஓனர் ரமேஷா சார்? எஸ், அவரே தான். டெய்லி இங்க வருவார் சார். ஆனா இன்னைக்கு வரல. நல்லா தெரியுமா? நல்லா தெரியும் சார். இன்னைக்கு அவர் வரல. சரவணன் அலைபேசியை அணைத்து வைத்து விட்டான். ரமேஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு செல்லவில்லை என்றால் அவர் இங்கே சென்றிருப்பார். இவர் காணாமல் போன காரணம் என்ன? அடுத்து கொலை செய்யப்படும் நபர் இவர்தானா? அத்தியாயம் 9. மாலையில் ஸ்போர்ட்ஸ் கிளப் சென்ற ரமேஷ் இரவு வரை வீட்டுக்கு வராமல் இருக்க அங்கு போன் செய்து கேட்க ரமேஷ் அங்கு வரவே இல்லை என்று தெரிந்தது. ரமேஷ் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு செல்லவில்லை என்றால் அவர் எங்கே சென்றிருப்பார்? இவர் காணாமல் போக காரணம்தான் என்ன? அடுத்து கொலை செய்யப்படும் நபர் இவர்தானா என்ற குழப்பத்தில் ஆழ்ந்தான் சரவணன். விஸ்வாவிற்கு கால் செய்தான். சொல்லுங்க சார். எங்க இருக்க விஸ்வா? ஆள் நடமாட்டமே இல்லாத பகுதி எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஏதாவது ப்ராப்ளமா சார்? எஸ் விஸ்வா. ரமேஷ காணோம். ஈவினிங் ஸ்போர்ட்ஸ் கிளப் போனவன் ஆளையே காணோம். அடுத்த விக்டிம் இவனா தான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ எல்லா இடத்துலயும் நல்லா செக் பண்ணு. ஓகே சார். எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். ஓகே விஸ்வா. நீ நல்லா செக் பண்ணிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்துடு. நான் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஏரியா ஃபுல்லா செக் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே சார். சரவணன் அலைபேசியை வைத்துவிட்டு சுபாஷை அழைத்து ரமேஷ் வந்தால் தன்னை அழைக்க கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். நேராக ஸ்போர்ட்ஸ் கிளப் சென்று காவலாளியை திறக்கச் சொல்லிவிட்டு உள்ளே சென்று பார்த்தான். நன்றாக தேடி பார்த்துவிட்டு வெளியில் வந்தான். ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சுற்றியிருந்த இடங்களில் தேடி பார்த்தான். மழை அதிகமாக பெய்யவே பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. இருட்டில் ஜீப் ஹெட்லைட் வெளிச்சத்தில் தேடினான். ஸ்போர்ட்ஸ் கிளப் பின்புறம் இருந்த தெருவில் ஒரு கார் நின்று கொண்டிருந்தது. முன்பக்க கதவு மட்டும் திறந்திருந்தது. ஜீப்பை கார் அருகில் கொண்டு சென்று நிறுத்தினான். இறங்கி சென்று காரை கவனித்தான். காரில் யாருமே இல்லை. காருக்குள் சாவி இருந்தது. சாவியுடன் கார் கதவை திறந்து வைத்து விட்டு சென்றது யார் என்று சுற்றிலும் பார்த்தான். யாருமே இல்லை. கார் டயரும் நன்றாகவே தான் இருந்தது. ஏன் என்று புரியாமல் பின் சீட்டில் பார்க்க அங்கு டென்னிஸ் மட்டைகள் இருந்தது. கார் டேஷ்போர்டில்
ரமேஷ் கெமிக்கல்ஸ் ஃபேக்டரி விசிட்டிங் கார்டு முன் சீட்டின் கீழே சிகப்பாய் ரத்தம். விசிட்டிங் கார்டை எடுத்து பார்த்துவிட்டு சுபாஷுக்கு கால் செய்தான். சுபாஷ், சார், மிஸ்ஸஸ் ரமேஷ் கிட்ட போனை கொடு. சொல்லுங்க சார். ரமேஷோட கார் நம்பர் என்ன? TN47AH9544. சரவணன் அலைபேசியை அணைத்துவிட்டு கார் நம்பரை பார்த்தார். TN47AH9544. இது ரமேஷோட காரு தான். காரு இங்க இருக்கே, அவர் எங்க? முன் சீட்டில் இருக்கும் ரத்தம் யாரோடது? யோசித்தபடியே விஸ்வாவுக்கு கால் செய்தான். சார், விஸ்வா, உடனே 10 போலீஸோட ஸ்போர்ட்ஸ் கிளப் பின்னாடி தெருவுக்கு வா. ஓகே சார். விஸ்வா காவலர்களுடன் வந்தான். என்னாச்சு சார்? விஸ்வா, இதுதான் ரமேஷோட கார். கார் இங்க இருக்கு, ஆனா ரமேஷ காணோம். முன் சீட்டுல பாரு, பிளட் இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லா சர்ச் பண்ணு, சந்து பொந்து ஒண்ணு விடாத. ஓகே சார். நீ சுபாஷுக்கு கால் பண்ணி ரமேஷ் போட்டோவை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ண சொல்லு. விஸ்வா சுபாஷுக்கு கால் செய்து ரமேஷின் புகைப்படத்தை அனுப்பச் சொல்ல சரவணன் கட்டுப்பாட்டு அறையை அழைத்தான். ஹலோ, கண்ட்ரோல் ரூம். இன்ஸ்பெக்டர் சரவணன் ஸ்பீக்கிங். சொல்லுங்க சார். 2 கொலை பண்ணுன கில்லரை தேடிக்கிட்டு இருக்கோம். இப்ப இன்னொரு ஆள் மிஸ்ஸிங். கில்லர் மிஸ் ஆக கூடாது. எல்லா செக் போஸ்டையும் லாக் பண்ண சொல்லுங்க. இப்ப பேட்ரோல் டியூட்டில இருக்கிற போலீஸ் நம்பர் எனக்கு கண்டிப்பா வேணும். இட்ஸ் எ எமர்ஜென்சி. ஓகே சார். 2 நிமிடத்தில் அனைத்து ரோந்து பணி காவலர்களின் அழைப்பு எண்ணும் கிடைத்தது. விஸ்வா, போட்டோ வந்துருச்சா? வந்துருச்சு சார். இதுல இருக்கிற எல்லா நம்பருக்கும் வாட்ஸ்அப்ல ரமேஷோட போட்டோவை அனுப்பு. இவரை தேடச் சொல்லு. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல முக்கியமா தேடச் சொல்லு. எஸ் சார். ரோந்து பணியில் இருக்கும் காவலர்கள் அனைவருக்கும் ரமேஷின் புகைப்படம் அனுப்பப்பட்டு உடனடியாக தேடுமாறு உத்தரவிடப்பட்டது. விஸ்வா, எங்கெங்க சிசிடிவி கேமரா இருக்குன்னு பாரு. இருந்தாலும் வேஸ்ட் தான் சார். மழை ஆரம்பிச்சதும் கரண்ட் கட் ஆயிடுச்சு. இன்னும் மழை விடவே இல்ல. ம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் விஸ்வா. போய் செக் பண்ணு. விஸ்வா சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்க சென்றான். சரவணன் மீண்டும் கட்டுப்பாட்டு அறையை அழைத்து ரமேஷின் அலைபேசியின் தற்போதைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்கச் சொன்னான். தான் இருக்கும் இடத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கச் சொன்னான். ஆனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதால் தற்போதைய இருப்பிடத்தை கண்டுபிடிக்க இயலவில்லை. சாரி சார், மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இப்ப கண்டுபிடிக்கவே முடியாது. திரும்ப மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆனாதான் கண்டுபிடிக்க முடியும். சுவிட்ச் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி மொபைல் இருந்த லொகேஷன் என்ன? நீங்க இருக்கிற இடத்துல இருந்திருக்கு. அங்கிருந்து டிராவல் ஆகி A2 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கிற டவர்ல கடைசியா சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. A2 போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா சார். அலைபேசியை அணைத்தான். விஸ்வா அங்கு வந்தான். இங்க சிசிடிவி கேமராலாம் இல்ல சார். விஸ்வா, ரமேஷ் மொபைல் கடைசியா A2 போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல சுவிட்ச் ஆஃப் ஆகியிருக்கு. அது நம்மளோட ஸ்டேஷன் சார். ஆமா விஸ்வா. ரமேஷ் எதுக்கு அங்க வரணும்? அப்பொழுது சரவணன் மொபைல் போன் அழைக்க அதை எடுத்து காதில் வைத்தான். ஹலோ, யாரு? சார், நான் கான்ஸ்டபிள் ரவி பேசுறேன். என்னையா? சொல்லு. நம்ம ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற மரத்துல ஒரு பொணம் தொங்குது சார். அத்தியாயம் 10. நம்ம ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிற மரத்துல ஒரு பொணம் தொங்குது சார். பிணமா? ஆச்சரியத்துடன் கேட்டான். ஆமா சார், நான் உடனே வரேன். என்னாச்சு சார் என்றான் விஸ்வா. நம்ம ஸ்டேஷன் மரத்துல ஒரு டெட் பாடி இருக்குதான். நம்ம ஸ்டேஷன்லயா? எப்படி சார்? போனா தானே தெரியும். சீக்கிரமா ஏறு. கடும் மழையிலும் சீறி பாய்ந்தது ஜீப். சாலை நீரை தெரித்துக் கொண்டு சரியாக 5 நிமிடத்தில் ஜீப் காவல் நிலையம் வந்தடைந்தது. வேகமாக இறங்கி மரமருகில் சென்று பார்க்க உடல் சிதைந்த நிலையில் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது ரமேஷின் உயிரற்ற உடல். அடுத்த நாள் காலை அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை அறையில் சரவணனும் விஸ்வாவும் இருக்க டாக்டர் மகேந்திரன் உடற்கூறு செய்ய தொடங்கினார். வயிற்றை கிழித்து அந்த சிறு பாலித்தீன் பையை எடுத்தார். சரவணன் வாங்கி அதை பிரித்து உள்ளே இருந்த காகிதத்தை எடுத்து படித்தான். முதல் 2 கொலைகளைப் போலவே இதிலும் தமிழ் எண் இருந்தது. தேங்க்யூ டாக்டர். ரிப்போர்ட் ரெடியானதும் சொல்லுங்க. ஓகே இன்ஸ்பெக்டர். இருவரும் காவல் நிலையம் சென்றனர். இன்ஸ்பெக்டர் சரவணன் அந்த காகிதத்தை புகைப்படம் எடுத்து பேராசிரியர் பாலுவுக்கு அனுப்பினான். பின் பேசத் தொடங்கினர். இந்த கொலை நடக்கக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். எல்லாமே வேஸ்ட். நம்ம இவ்ளோ முன்ஜாக்கிரதையா இருக்கும் போதும் அவன் கொலைய பண்ணிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே தொங்க விட்டுட்டு போயிட்டான். ஆமா சார்.
இன்னைக்கு நியூஸ் பேப்பர் ஃபுல்லா இந்த நியூஸ் தான். கமிஷனர் கூப்பிட்டு கண்ட மேனிக்கு திட்டுறாரு. இன்னைக்குள்ள அந்த கில்லர பிடிச்சாகணும். எப்படி சார்? அவன் தான் ரொம்ப புத்திசாலித்தனமா கொலை செய்யறானே! இந்த கொலைய பண்ணி, அவனே நமக்கு கொலை பண்ணுனது யாருன்னு சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்கான். இதுதான் அவன் பண்ணுன தப்பு. இப்ப ரமேஷ், இன்ஸ்பெக்டர், டாக்டர் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைல படி. அத படிச்சா கொலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சிடும். ஆமா சார். படிக்க ஸ்டார்ட் பண்ணு விஸ்வா. விஸ்வா வழக்கை படிக்கத் தொடங்கினான். ஏப்ரல் 15, 2020. வீட்டில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த ரகு இடி இடிக்கும் சத்தம் கேட்டு வெளியில் வந்தான். மழை பெய்யத் தொடங்கியது. கடிகாரம் பார்க்க மணி 8. இந்நேரம் ராதிகா வீட்டுக்கு வந்து சேர்ந்திருப்பாள். ஆனால் இன்று இன்னமும் வரவில்லை. மழை பெய்வதால் எங்கேயாவது நின்று கொண்டிருந்திருப்பாள். வந்து விடுவாள் என்று எண்ணிக்கொண்டு உள்ளே சென்று விட்டான். மணி 9. ராதிகா இன்னமும் வராமல் இருக்கவே அவள் அலைபேசிக்கு அழைத்தான். அழைப்பு சென்று கொண்டே இருந்தது. ஆனால் எடுக்கவே இல்லை. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பார்த்துவிட்டு அழைப்பை எடுக்காமல் போகவே அவளுடன் வேலை செய்யும் பெண்ணுக்கு கால் செய்தான். அந்த பெண் 7:30க்கே அங்கிருந்து கிளம்பி விட்டதாக கூறினாள். ரகு பதட்டத்துடன் குடையை எடுத்துக்கொண்டு பேருந்து நிறுத்தம் சென்றான். அங்கிருந்தவர்களிடம் விசாரித்தான். நேராக ராதிகா வேலை செய்யும் ரமேஷ் கெமிக்கல்ஸ் ஃபேக்டரிக்கு சென்றான். அங்கும் காவலாளி யாரும் இல்லை என்று கூறவே என்ன செய்வதென்று தெரியாமல் நண்பர்கள், உறவினர்கள் வீட்டுக்கு சென்று தேடினான். மழை பெய்து கொண்டே இருந்ததால் எங்கேயாவது நின்று கொண்டிருக்கலாம் என்று எல்லா இடங்களிலும் தேடினான். எந்த தகவலும் கிடைக்காமல் போகவே காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்தான். அடுத்த நாள் காலை ரமேஷ் கெமிக்கல் ஃபேக்டரிக்கு பின்னால் பிணம் இருப்பதாக தகவல் வரவே ரகுவை அழைத்துக்கொண்டு அங்கே சென்றது காவல்துறை. முகம் சிதைந்த நிலையில் இரவு பெய்த மழையில் முழுவதும் நனைந்திருந்தது ராதிகாவின் உடல். அதை பார்த்த ரகு கதறி அழ காவல்துறை தங்கள் கடமையை செய்ய ஆரம்பித்தனர். ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் நடத்திய டாக்டர் ராதிகா கற்பழிக்கப்பட்டதற்கு அறிகுறி இருப்பதாக கூறினார். பின் உடல் மார்ச்சுவரிக்கு எடுத்து செல்லப்பட்டு முழு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. பிரேத பரிசோதனை செய்த டாக்டர் சேரன் ஆசிட் குடித்ததுதான் மரணத்துக்கு காரணம் என்றும் கற்பழிப்பு நடந்ததற்கு எந்த ஒரு தடயமும் இல்லை என்றும் அறிக்கை கொடுத்தார். வழக்கை விசாரித்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் மழை பெய்ததால் எந்த ஒரு தடயமும் கிடைக்கவில்லை என்றும் போஸ்ட்மார்ட்டம் அறிக்கையில் கற்பழிப்பு இல்லை என்று இருப்பதாலும் இது ஒரு தற்கொலை வழக்கு என்று வழக்கை முடித்துவிட்டார். ரகு இது கண்டிப்பாக தற்கொலை இல்லை என்று எவ்வளவு கூறியும் யாரும் கேட்கவே இல்லை. ராதிகாவுடன் வேலை செய்யும் இருவர் கடைசியாக ரமேஷின் காரில் ராதிகா செல்வதை பார்த்ததாக கூறினார்கள். ரகு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தான். ரமேஷ் தான் தன் மனைவி ராதிகாவை கொலை செய்ததாக வழக்கு தொடர்ந்தான். நீதிமன்றம் வழக்கை விசாரித்தது. இன்ஸ்பெக்டர் பிரகாஷ், டாக்டர் சேரன், ரமேஷ் ஆகியோர் விசாரிக்கப்பட்டனர். ராதிகாவுடன் வேலை செய்த இருவர் சாட்சியாக நிறுத்தப்பட்டனர். ஆனால் அவர்கள் ராதிகாவை ரமேஷ் காரில் பார்க்கவே இல்லை என்று கூறினர். ரமேஷின் வழக்கறிஞர் ரகு பணம் பறிப்பதற்காகவே இந்த வழக்கை தொடுத்ததாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்ய கூற சரியான சாட்சிகள் இல்லாததால் சந்தேகத்தின் பலனாக ரமேஷ் விடுவிக்கப்பட்டான். இறுதி அத்தியாயம் 11. ராதிகா வழக்கை முழுவதுமாக விஸ்வா படித்து முடித்தான். ராதிகா தற்கொலை வழக்கை உன்னிப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான் சரவணன். வழக்கை கேட்டதும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டான். கேஸ கேட்கும் போதே தெளிவா புரியுது விஸ்வா. 3வது திருக்குறள் மட்டும் கிடைச்சா போதும், கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அப்பொழுது பேராசிரியர் பாலு அழைத்தார். சொல்லுங்க ப்ரொஃபசர். நீங்க அனுப்புன நம்பர் 171 இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ ப்ரொஃபசர். விஸ்வா, கிடைச்சிருச்சு. 171வது திருக்குறளை பாரு. விஸ்வா கையில் வைத்திருந்த திருக்குறள் புத்தகத்தில் தேடினான். வெக்காமை என்னும் அதிகாரத்தில் அந்த குறள் இருந்தது. குறள் 171. நடுவின்றி நன்பொருள் வெக்கின் குடிப்பொன்றிக் குற்றமும் ஆங்கே தரும். பொருள்: நடுநிலை தவறி பிறர்க்குரிய பொருளை அநீதியாக விரும்பி கவர்ந்தால் குடிப்புகழ் கெடுவதோடு அந்த குற்றத்திற்கான பயனையும் அனுபவிக்க நேரிடும். ஓகே விஸ்வா, கேஸ் கிளியர் ஆயிடுச்சு. நீ ஃபைல்ல இருந்த கதைய சொன்ன. நான் நமக்கு கிடைச்ச குறள் சொல்ற உண்மைய சொல்றேன். ராதிகா கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா டாக்டர் சேரன் ரமேஷ் கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு அதை பொய்யா மறைச்சு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்ன பொய்க்காக அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் நினைச்சா கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கலாம்.
ஆனா அவரும் பணத்த வாங்கிக்கிட்டு அத மறைச்சிருக்காரு. நீதிய மறைச்சதுக்காக அவரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. கடைசியா இது எல்லாத்துக்கும் காரணமான ரமேஷ். தனக்கு கீழ வேல பாக்குற ஒரு பொண்ண அடுத்தவனோட மனைவிய கற்பழிச்சு கொலை பண்ணி, அத மறைச்சு இவ்ளோ நாள் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கான். அதுக்காக அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான். எதுக்காக கொலையெல்லாம் மழை பெய்யும்போது நடக்குது? எவ்வளவோ வழி இருந்தும் ஏன் ஆசிட குடுத்து பண்ணுனான்னு இப்பதான் சார் எனக்கு புரியுது. ஆமாம் விஸ்வா. ரகு ரொம்ப பாவம் சார். இதையெல்லாம் ரகு தான் பண்ணி இருக்கணும். அவன தவிர வேற யாருக்கும் இப்படி கொலை பண்ற அளவுக்கு மோட்டிவ் இருக்காது. மனுஷனா இருந்து பார்க்கும்போது அவன் பண்ணுனது சரியா இருந்தாலும், ஒரு போலீஸா இருந்து பார்க்கும்போது அவன் செஞ்சது தப்பு. என்னதான் திருக்குறள காரணமா வச்சு அவன் கொலை பண்ணி இருந்தாலும், அவன் பண்ணுனது தப்புதான். எந்த ஒரு புனித நூலும் கொலைய நியாயம்னு சொல்லல. நாம அவன அரெஸ்ட் பண்ணித்தான் ஆகணும். எஸ் சார். நேத்து மாதிரி நம்ம கண்ணுல மண்ண தூவிட்டு அவன் தப்பிச்சிடக் கூடாது. இந்த தடவ கரெக்ட்டா அவன பிடிக்கணும். நாம அவன பிடிக்க வரோம்னு தெரிஞ்சா அவன் தப்பிச்சு ஓடுவான். அதுக்கு நாம வாய்ப்பே குடுக்கக் கூடாது. மஃப்டியில போலீஸ அவன் ஏரியாவுல இருக்க சொல்லுங்க. நம்ம சிக்னல் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்தா போதும். அப்போ அவன கண்காணிக்க யாரையாச்சும் போடணுமே சார். ஆல்ரெடி போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்துல ஃபோன் கால் வரும். என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே சுபாஷ் வந்தான். என்ன சுபாஷ்? என்ன ஆச்சு? அவன் அங்கதானே இருக்கான்? சுபாஷ் ஒன்றுமே கூறவில்லை. இல்லையா? இவ்ளோ ஜாக்கிரதையா இருந்தும் அவனுக்கு தகவல் போயிடுச்சா? அவன் தப்பிச்சுட்டானா? இல்ல சார். என்ன சுபாஷ்? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. சார், ரகு இறந்து போய் 8 மாசம் ஆகுது சார். என்ன? சரவணனும் விஸ்வாவும் ஒன்றாக கத்தினார்கள். அவன் சொந்த ஊருக்கு போயி இப்பதான் நான் விசாரிச்சுட்டு வரேன் சார். அவன் வைஃப் இறந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருக்கிறான். அவனோட அப்பா, அம்மா வந்து அவன கூட்டிக்கிட்டு போயிருக்கிறாங்க. ஊருக்கு போன ஒரே மாசத்துல சூசைட் பண்ணிக்கிட்டான். சரவணனும் விஸ்வாவும் உறைந்த நிலையில் இருந்தனர். கேஸ் முடிந்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் இப்படி ஒரு திருப்பத்தை அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. மனைவியை கொன்றதற்காக ரகுதான் இந்த கொலைகளை செய்திருக்க வேண்டும் என சரவணன் ஆணித்தரமாக நம்பினான். அவன் செய்ததே சரி என்று உள்ளம் கூறினாலும் தனது பணி காரணமாக அவனை கைது செய்ய நினைத்தான். ஆனால் இப்படி நடக்கும் என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. ரகு இந்த கொலைகளை செய்யவில்லை என்றால் இந்த கொலைகளை செய்தது யார்? வழக்கு மீண்டும் ஆரம்பித்த நிலைக்கே வந்து நின்றது. சில நாட்களுக்கு பிறகு 3 கொலை நடந்தும் குற்றவாளியை பிடிக்க முடியவில்லை என்று காவல்துறையை கடுமையாக பல பத்திரிகைகள் விமர்சனம் செய்தன. இன்ஸ்பெக்டர் சரவணன் வேறு மாவட்டத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். கொலை வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகளிடம் தான் விசாரித்த வழக்கு விவரங்கள், தடயங்கள் அனைத்தையும் முறையாக ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார் சரவணன். சரவணனை வழியனுப்ப விஸ்வா பேருந்து நிலையம் சென்றான். இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். இந்த கேஸ்ல எப்படியும் கண்டுபிடிச்சிடலான்னு நினைச்சேன் விஸ்வா. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டாம போயிடுச்சு. நானும் அப்படிதான் சார் நினைச்சேன். இதுக்கப்புறம் வர்ற கேஸ்ல 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணலான்னு நினைச்சேன். எப்ப என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும் விஸ்வா? ரகு தான் குற்றவாளின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நாம நினைச்சதா நடந்தது. ஆனாலும் இப்ப வரைக்கும் ரகு இறந்துட்டான்னு என்னால நம்பவே முடியல. ரகுவ தவிர வேற யாரு இத செஞ்சிருக்க முடியும்? அவன் ஒருத்தனுக்கு தான் அந்த மோட்டிவ் இருக்க முடியும். அவனும் செய்யலைன்னா வேற யாரு செஞ்சிருப்பாங்க? பேருந்து நிலையம் வந்து பேருந்தில் ஏறினான் சரவணன். விஸ்வா, வாழ்க்கையில பல கேள்விகளுக்கு விடை கிடைக்குது. சில கேள்விகளுக்கு விடை கிடைக்காது. சில கேள்வி அது என்னன்னு நமக்கு புரியாது. என் வாழ்க்கையில இந்த கேஸும் அப்படித்தான். திரும்ப சந்திக்க சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா நாம சந்திப்போம் என்று கூறவும் பேருந்து நகரத் தொடங்கியது. பேருந்து கண்களிலிருந்து மறையும் வரை பார்த்து கொண்டிருந்த விஸ்வா நடந்து சென்று வேறு ஒரு பேருந்தில் ஏறினான். 30 நிமிட பயணத்திற்கு பிறகு பேருந்தில் இருந்து இறங்கி நடந்தான். அருகில் இருந்த கடையில் பூங்கொத்து வாங்கிவிட்டு கேட்டை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். அங்கு சுத்தம் செய்து கொண்டிருந்த பெரியவர் இவனை பார்த்துவிட்டு சிரிக்க இவனும் சிரித்துவிட்டு நகர்ந்தான். மலர் கொத்தை கல்லறையில் வைத்தான். அருகருகே ரகு, ராதிகா என்று பெயரிடப்பட்ட கல்லறைகள். மௌனமாக 2 நிமிடம் இருந்துவிட்டு கல்லறை அருகே பூத்திருந்த அழகிய மலரை பார்த்து சிரித்துக்கொண்டே அங்கிருந்து வெளியே வந்தான். சுத்தம் செய்து கொண்டிருந்த பெரியவர் இவனை அழைத்து கேட்டார். 1 வருஷமா அடிக்கடி இங்க வந்துட்டு போறியே தம்பி, அது யாரு உனக்கு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ். சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கும்.
இல்ல ஐயா. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியத்தான் நான் சொல்ல வந்தேன். நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பா அவங்க ஆத்மா சாந்தி அடையும்னு நான் நம்புறேன். என்று கூறிவிட்டு அங்கிருந்து மகிழ்ச்சியாக வெளியேறினான் விஸ்வா. இதோட இந்த கதை முடியுது. இதுபோல இன்னும் பல நல்ல கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப், ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.